எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து 3 டேஸ் தான். நேத்திக்கு மண்டே வந்து நேத்திக்கு லீவு. இந்த வாரம் ஃப்ரைடே வந்து குட் ஃப்ரைடேன்றதுனால அன்னைக்கும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் லீவு. ஸோ இந்த 3 டேஸ் தான் ஒர்க்கிங் டேஸு. இன்னைக்கு மட்டுமே நிஃப்டி 500 புள்ளிகள் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் சென்செக்ஸ் வந்து 1577 புள்ளிகள் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாகவே எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல்லிங்கில் இருந்த எஃப்ஐஎஸ் இன்னைக்கு ஒரே நாளில் ஸ்ட்ராங்காக பை சைடு வந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6065 கோடி ரூபாய் வந்து எஃப்ஐஎஸ் வந்து பை சைடு வந்து வந்திருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகுது. இது முக்கியமான காரணம் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் பிரசிடென்ட் வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸை 90 நாள் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 90 நாள் எதுக்கு அப்படின்னாக்கா நிறைய கண்ட்ரீஸோட நெகோசியேஷன் எக்ஸப்ட் இந்த 90 நாள் ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா, இது வந்து சைனாக்கு கிடையாது, மற்ற கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே இருக்குது. அதுலேயும் நெகோசியேஷன் இப்போ இந்தியாவோட நெகோசியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வீக்கெண்டில் யூஎஸ் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். மார்க்கெட்டில் ரேலி ஆகிறதுக்கு அடிஷ்னலாக இந்த இந்த ரேலியில் முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து ரேலி ஆகுது. ப்ளஸ் இப்போ ரீசண்டாக ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஃபெட்டும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா அதுவும் வந்து மார்க்கெட் வந்து ரேலிக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். ஸோ பேங்கிங் செக்டாரில் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக கோல்டு வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிறதுனால கோல்டு அண்ட் கோல்டு ரிலேட்டடான ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு ப்ளஸ் ப்ரைவேட் பேங்க்ஸு நம்ம சார்ட்டில் வந்து பார்ப்போம். ப்ரைவேட் பேங்க்ஸுடைய அந்த இண்டெக்ஸ் சார்ட்டை இந்த 2 செக்டாரில் உள்ள பேங்க்ஸ்லையும் ஸ்டாக்ஸ்லையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மட்டுமே ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் வந்து 3% வந்து ரைஸ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் இந்தியா பேங்க் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் 6.8%, ஆக்சிஸ் பேங்க் வந்து 4.2% ரைஸ் ஆயிருக்கு. முக்கியமாக இதுவும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரேலிக்கு ஒரு ஹெவி வெயிட்ன்றதுனால இது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்து வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 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 ஃபோக்கஸ் வந்து இருக்குது. ஏன்னா இந்த டேரிஃபில் வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன், நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நெக்ஸ்ட்டு செக்டர் அப்படின்னா ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகிருக்கு. இதில் வந்து நெகோசியேஷனில் ஆட்டோ ஸ்டாக்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆட்டோ இண்டெக்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 3.4% வந்து இன்றைக்கி ரைஸ் ஆகிருக்கு. முக்கியமாக வந்து இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் மட்டும் 4.6% வந்து ரைஸ் ஆகிருக்கு. யூஸ்வலாக டாலர் இண்டெக்ஸ் வந்து குறையும் போது அதர் கண்ட்ரிஸோடைய அந்த கரன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிறதுனால இந்தியன் கரன்சி வந்து இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ஆகிருக்கு. ஸோ அதுவுமே இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சைடுவேஸ் பேட்டர்னில் கரெக்டாக மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுதான். இந்த ட்ரெண்டு கரெக்டாக இந்த சப்போர்ட் எடுத்து அப் சைடில் வந்து ரைஸ் ஆகுது. அப்போது இந்த டாப்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ நிஃப்டி வந்து பாட்டமில் 21,800, டாப்பில் 23,500, 550 இந்த லெவல் தான். இதுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்குமே நடக்க போகுது. இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா 23,800க்கு மேலே ஆர் அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகணும். அப் சைடில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் 23,550 வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகணும். லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் நடந்து அந்த ஃபால்க்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த பாட்டமில் ஒரு ஃபார்ம் ஆகும், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ரேஞ்ச் பவுண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்காக மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃப்ரீக்வெண்ட்டாக டவுன் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக அப் சைடு. ஃப்ரீக்வெண்ட்டாக டவுன். இப்போது மார்க்கெட் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன, இந்த ரேஞ்ச் தான் 23,700, 23,800ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ரேலி அப்படின்னா 23,800க்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆச்சு. டே வைஸாக
இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து ஓவரால் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து லைக் வந்து ஒரு டபிள்யூ ஷேப் மாதிரி மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது பாருங்க. டபிள்யூ ஷேப்னா இந்த ப்ரீவியஸாக இருக்குல்ல, ஒன்று வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் பார்க்கணும். ஓகே, எப்போ வந்து இந்த சேனலை மார்க்கெட் வந்து பிரேக் ஆச்சோ, இந்த சேனல்னா கம்ப்ளீட்டாக கீழே ஃபால் ஆகிருக்கணும். வித்தின் இந்த சேனலுக்குள்ளே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் ஃபால் ஆகிருக்கணும். ஆனால் ஃபால் ஆகலை. அப்போது மார்க்கெட் வந்து லைக் வந்து இந்த டபிள்யூ ஷேப்பில் ரெக்கவர் ஆகுது. ஓகே, டபிள்யூ ஷேப்பில் ரெக்கவர் ஆகுது. எப்போதுமே டபிள்யூ ஷேப்பில் ரெக்கவர் ஆகும்போது இந்த மாதிரி சேனல் ஆர் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த டபிள்யூ ஷேப் வந்து அகெயின் கன்ஃபார்ம் ஆகும். அப்சைடில் 90% யூஸ்வலாக வந்து 80லேருந்து 90% வரைக்கும் இந்த டபிள்யூ ஷேப் வந்து ரெக்கவர் ஆகும். இப்போ நமக்கு மினிமம் ரெசிஸ்டன்ஸ் அடுத்து வரக்கூடிய ஒரு 1 or 2 டேஸில் மினிமம் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 52,800 ஆகும். ஃபர்தராக இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 54,000 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரெக்கவரி ஸ்டேஜ், ரெக்கவரியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெக்கவரி இருக்குது. வி ஷேப் ரெக்கவரி, யூ ஷேப் ரெக்கவரி, டபிள்யூ ஷேப் ரெக்கவரி, ஸோ எல் ஷேப் ரெக்கவரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெக்கவரி இருக்குது. ஒவ்வொரு ரெக்கவரிக்கும் சம் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டபிள்யூ ஷேப்பில் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுது. ஃபைன். இதே மாதிரி சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் யூஸ்வலாக சென்செக்ஸும் நிஃப்டியும் சேமாக தான் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகும். இதுவுமே வந்து பாருங்கள் வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடக்குதா. ஸோ டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் போகும்போது இந்த அப்சைடில் 78,500, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 78,500 ஆர் 530 வரைக்கும் அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நமக்கு வந்து இந்த பாட்டம் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 74,800ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். கண்டினியூஸாக இந்த மாதிரி கேப்பப்பில் வந்து ட்ரேடிங் ஆகுது. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ரேலி வந்து தொடர்ந்து அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த கேப் இருப்பாங்க 75,500ங்கிறது சப்போர்ட்டாகவும் 74,800ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். டுவோர்ட்ஸ் கண்டினியூஸான ரேலியில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 78,500 இருக்கும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து April 16th ஸ்டார்ட் ஆகும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்னா 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் May 11th இருக்கும். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஓவரால் ட்ரெண்டில் இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து வீக்லியில் வச்சுருக்கிறேன். ஓவரால் ட்ரெண்டில் இந்த ட்ரெண்டை கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸ் வந்து இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு ரேலி ஸ்டார்ட் ஆகுதா. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாகவே இந்த ரேலி ரைஸ் ஆகிருக்கு. சப்போர்ட் டச் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை விட ரைஸ் ஆகிருக்கா. இப்போவும் பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாகவே ரைஸ் ஆகிருக்கு. இப்போவும் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மினிமம் 25,980, 26,300 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ். அதுலேயும் முக்கியமாக கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸு, டைட்டன், பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அண்ட் கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ். நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் ஓவரால் ட்ரெண்டு டவுன் சைடு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் கூட இந்த டவுன் சைடு எப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சோ அப்போயே மார்க்கெட் வந்து லைக் வந்து கம்ப்ளீட்டாக டபிள்யூ ஷேப் அப்சைடில் டபிள்யூ ஷேப் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் ப்ரைவேட் பேங்க்ஸ். ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ரீசெண்டாக நல்ல லோவில் வந்து இருந்தது. கோட்டக்கு, நம்ம 2 பேங்க் வந்து பார்ப்போம், கோட்டக் அண்டு ஃபெடரல் பேங்க்கு.
மல்டி இயர் பிரேக் அவுட் நடந்தது. ஸோ ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு. இந்த இடத்துல சேனல் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஓவரால் ட்ரெண்டும் அப் ட்ரெண்டில் இருக்குதா இது. அண்டு ஃபெடரல் பேங்க் ஓவரால் ட்ரெண்டுடைய சப்போர்ட் எடுத்து அப் சைடில் நிற்குது. ஸோ இது அதே மாதிரி எஃப்எம்சிஜியில் வந்து லெமன் ட்ரீ ஈவன் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சண்டில் இருக்கா. இப்போ வரைக்கும் பாருங்கள், இந்த ஸ்டாக் நம்ம வந்து ஒரு 127 25 வந்ததுன்னா மார்க்கெட் திரும்பவும் அப்சைட் ரைஸ் ஆகும். டுவோர்ட்ஸ் 160 வரைக்குமே இந்த ரேலி ஸ்டார்ட் ஆகும், இந்த ரேலி போகும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஏன்னா ஓவரால் ட்ரெண்டில் இதுலேயுமே ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு அப்சைட் ரைஸ் ஆகுதான். கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு 150 155 வரைக்கும் வந்து மினிமம் அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு டிப்ஸோ இல்லை வந்து அனாலிசிஸோ கிடையாது. செக் அவுட் பண்ணி பாருங்கள், இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு டவுன் சைடு தான் பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. இந்த ஓவரால் ட்ரெண்டு டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதில் பெஸ்ட்டு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மெட்டல் செக்டார் தான். மெட்டல் செக்டார் சப்போர்ட் எடுத்து திரும்பவும் ரைஸ் ஆகுது. அது மாதிரி ஃபார்மா செக்டாரை பொறுத்தளவுக்கு ஃபார்மாக்கு வந்து இன்னும் அந்த டேக்ஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ ஹியர் ஆஃப்டர் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருப்பாங்க. ஸோ ஃபார்மா பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு வந்து ஃபார்மாவில் என்ட்ரு பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபார்மாவில் வந்து பார்த்துருங்க ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்கேஸ் எதாவது அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா 16,000 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸை இப்போதைக்கு வந்து பெஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டே அவே ஃப்ரம் ஃபார்மா ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஸ்டாக்ஸ். எனர்ஜியும் வந்து உங்களுக்கு பாட்டம் அவுட் ஆகிருக்கு. இதில் பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பேங்கிங் ஸ்டாக்ஸ், அதுலேயும் குறிப்பாக ப்ரைவேட் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஓவரால் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகி அதனுடைய டார்கெட் வந்து 4,775 சொல்லியிருந்தேன். 4,798 வரைக்கும் ஃபால் ஆகிட்டு அகெயின் ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த நெக்லைன் வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது, ஒன்ஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது க்ரூட் ஆயிலும் கிராஷ் ஆகும். இப்போ மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது க்ரூட் ஆயிலும் ரெக்கவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ரூட் ஆயில் ரெக்கவர் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதில் 30 மினிட்ஸில் டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள், ஆர் 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். டவுன் சைடில் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன் பாருங்கள். லைக் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்குதா. ஸோ இதனுடைய நெக்லைன் வந்து இந்த நெக்லைன் நான் வச்சுருக்கிறது வந்து இந்த நெக்லைன், அதாவது 5,330 5,340 இந்த இடத்துல வந்து திரும்பவும் பிரேக் அவுட் ஆச்சு. நான் இப்போ வச்சுருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நீங்களும் இதை 1 hour டைம் ஃப்ரேமில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த நெக்லைன் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது ஷார்ப்பாக ஹையர் டைம் ஃப்ரேமில் உள்ள நெக்லைன், அதாவது 5,680 5,780 வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.